வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாசி. நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்கை ஷோ டைமில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் தளபதி நடித்த ஜனநாயகன். ஜனநாயகன் வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வெளியே வந்துருச்சு. கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள். என்னடா ஒரு கடைசியில் வெளியே வரும்போது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் வந்து படத்தில் நடிக்க மாட்டார். அது வந்து ரொம்ப வருத்தமான விஷயந்தான். இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து ஃபைனலாக வெளியிட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான படத்தை வந்து வெளியே விடவும் மாட்டாங்க, அப்படியே கடப்பிலே போட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்துருச்சு. ஏன்னா அவரை வந்து சிஎம் ஆக்கிட்டோம். என்னடா அது படத்தை தான் விட மாட்டாங்கன்னு பார்த்தா அவரை டெய்லி நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து சிஎம் ஆகிட்டதுனால எதனா ஒரு நியூஸ் அவரை பற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அவரை வந்து டெய்லியுமே டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேட்டரில் பார்க்குறது டெய்லியுமே டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்து தேட்டரில் இதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்க முடியாது. அது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ரசிகர் கூட அழுதுகிட்டே போனார். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஜனநாயகன் படத்தை வந்து என்ன சொல்கிறது, அனிருத் மியூசிக், வினோத் டைரக்ஷனு, பாபி தியோல் தான் வில்லனாக நடிச்சிருக்கார், பிரகாஷ் எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து தளபதி தான். நம்ம ஸ்கை ஷாட்டுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். சம்பவத்தை செஞ்சு விடுங்க.